Subdivision 6. 5 years hence, the age of Jacob will be 3 times that of his son. 5 years ago, Jacob's age was 7 times that of his son. What are their present ages? So, question oda meaning enna 5 years hence. So 5 years hence அப்படின்றது என்னன்னா 5 வருஷம் கழிச்சு, அதுதான் அதோட மீனிங். ஸோ 5 வருஷம் கழிச்சு ஜெக்கோபோட ஏஜ் வந்து 3 டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் சன், அவருடைய பையனுடைய ஏஜோட 3 மடங்கு இருக்கும் அப்படின்னும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 இயர்ஸ் அகோ அப்படின்னு வரும்போது 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெக்கோபோட ஏஜ் வந்து 7 டைம்ஸ், அவங்களுடைய ஜெக்கோபோடைய பையனை விட 7 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. வாட் ஆர் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ்? ஸோ அப்படி இருக்கும்போது ஜெக்கோபோட ஏஜும் அவருடைய பையனோட ஏஜும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஜெக்கோபோட ஏஜை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சொல்யூஷன், let the present age of Jacob வந்து x அப்படின்ட்டு x years and the present age of his son, அவருடைய பையன் இது வந்து அவருடைய பையனோட ஏஜ் வந்து y அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ x அப்படின்றது ஜெக்கோபோட ஏஜ், y அப்படின்றது அவருடைய பையனோட ஏஜ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? 5 இயர்ஸ் ஹென்ஸ். ஹென்ஸ்னா என்ன சொன்ன? இப்போதுலேருந்து 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு. ஸோ அப்போ x plus 5 is equal to 3 times. 3 times அப்படின்னு வரும்போது 3 மடங்கு. ஸோ 3 timesனா 3 into of his son's age. ஸோ சன் வந்து என்ன? y அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். இதுவும் plus 5. ஏன் பிளஸ் 5 ரெண்டு சைட் கொடுக்குறேன்? ஏன்னா 5 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்றதால நான் பிளஸ் 5 ஜெக்கோபோட ஏஜ்க்கும் அதே மாதிரி அவருடைய பையனோட ஏஜ்க்கும் நான் கொடுக்குறேன். ஏன் இங்கே நான் 3 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் படி அப்பாவுடைய வயசு வந்து 3 times ஆஃப் ஹிஸ் சன்ஸ் ஏஜ் அப்படின்னு இருக்கிறதால நான் ஈக்குவல் டு 3 into y plus 5 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ x plus 5 is equal to 3 into y plus 5. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறேன். x plus 5 is equal to 3y plus 3 5s are 15. ஸோ x minus 3y plus 5 minus 15 is equal to 0. ஸோ x minus 3y plus 5 minus 15 என்ன வேல்யூ வரும்? minus 10. ரெண்டுமே வேற வேற சைன்ஸ் இருக்கிறதால சப்ராக்ட் பண்ணணும். எது பெரிய நம்பரோ அதோடைய கரஸ்பாண்டிங் சைன் எடுத்து நம்ம எழுதணும். minus 10 is equal to 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கொஸ்டினோட செகண்ட் பார்ட் வரும். 5 இயர்ஸ் அகோ. ஸோ 5 இயர்ஸ் அகோ அப்படின்னு வரும்போது நம்ம என்னன்னு சூஸ் பண்ணுவோம்? according to the question 5 years ago அப்படின்னு வரும்போது x minus 5 is equal to Jacob's age was 7 times that of his son. So Jacob's age was 7 times of his son அப்படின்னு வரும்போது ஜெக்கோபோட ஏஜ் வந்து 7 மடங்கு அதிகமாக இருக்கு அவருடைய பையனை விட. ஸோ 7 into y minus 5. ஸோ ஜெக்கோபோட ஏஜ் வந்து 7 மடங்கு அவருடைய பையனோட ஏஜை விட 7 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ 5 ஏன் -5 கொடுக்குறேன்? ஏன்னா 5 இயர்ஸ் அகோ அப்படின்னு இருக்குது. ஸோ 5 இயர்ஸ் அகோ அப்படின்னு வரும்போது நான் -5 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறேன். x minus 5 is equal to 7y minus 7 5s are 35. ஸோ x minus 7y minus 5 plus 35 is equal to 0. So x minus 7y minus 5 plus 35 உடைய வேல்யூ plus 30 equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ணலாம். கன்சிடர் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணுறோம். x minus 3y minus 10 is equal to 0. So x is equal to 3y plus 10. So x உடைய வேல்யூ 3y plus 10. இப்போ இதை தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் in order to get the value of y. So substitute 3 in equation 2. So x minus 7y plus 30 equal to 0. இதுதானே செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் எக்ஸ்க்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? 3y plus 10 minus 7y plus 30 equal to 0. ஸோ 3y minus 7y என்ன ஆன்சர் வரும்? -4y. ஏன்னா எது பெரிய நம்பர்? 7க்கான சைன் மைனஸ். ஸோ -4y 10 plus 30 plus 40 equal to 0. ஸோ -4y is equal to -40
y is equal to 40 divided by 4. Minus minus cancel ஆயிடும். So equal to 10. So yங்கிறது யாரு? y அப்படின்றது son, பையனுடைய age. இப்போ next அப்பாவோட age நம்ம calculate பண்ணணும். So அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Substitute y is equal to 10 in equation 3. Equation 3ல நான் substitute பண்ண போறேன். Equation 3 என்ன இருக்கு? Equation 3 வந்து x is equal to 3y plus 10. So x is equal to 3 into y ஓட answer 10 plus 10. 3 10s are 30 plus 10 which is equal to 40. அப்போ x ஓட answer 40. xங்கிறது யாரு? Jacob. Therefore, Jacob's present age is equal to 40 and his son's present age is equal to 10. So Jacob age 40, அதே மாதிரி அவருடைய பையனுடைய age 10.